கார்த்தி ரேவதி சீரியலில் இப்போ அட்டகாசமான அருமையான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்து தாங்க. சந்திராவுக்கு முக்கால்வாசி உண்மையெல்லாம் வந்து தெரிஞ்சிருது. உடனே இது எல்லாம் உண்மையாக இருக்குமா? பாட்டி வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இருக்கிற ஒரே சண்டைனா அது நம்ம அம்மாவை வச்சு தான். அப்போனா சிவனாண்டியோட சித்தப்பா தான் காரணமா? அதாவது மாமா தான் காரணமா? முத்துவேல் தான் காரணமாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரா. நம்ம ஏன் குழப்பிக்கிட்டு அவருக்கே வந்து ஃபோன் அடிப்போம், எனக்கு ஒரே வந்து கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்காங்க. முத்துவேலுக்கு என்ன பண்ணும் எது பண்ணும் தெரியாமல் வந்து வேக வேகமாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல இது எல்லாத்தையும் சிவனாண்டிக்கிட்ட வந்து சொல்லி ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறப்ப சந்தார்கலா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க சிவனாண்டிக்கு. என்ன ஆச்சு இந்த நேரம் பார்த்து ஃபோன் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஏங்க சிவகாமி அம்மா இருக்காங்களே, ஆமாம் உங்கள் அம்மா என்னோடய மாமியார், சொல்லு அவங்க போனதுக்கு காரணம் முத்துவேலு மாமாவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, என்ன சந்திராக்கு இந்த விஷயம் என்றைக்குமே தெரியக்கூடாதுன்னு சித்தப்பா வந்து சொல்லியிருந்தாரு, இவர் என்ன கரெக்டாக வந்து சொல்லிட்டாப்லையே, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக பட்டமாக வந்து யோசிக்கிறாங்க. என்ன ஆச்சு சந்திரா, எது மொட்டையாக வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்டா எனக்கு என்ன பதில் சொல்கிறது, எனக்கு சத்தியமாக தெரிலங்கிற மாதிரி சொல்கிறப்ப தெளிவாக சொல்கிறேன். ஒரு அதிகாரி வந்தார், வந்த உடனே அவர் ரொம்ப நாளாக வந்து இந்த உண்மையெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தார். அவர் டக்குன்னு இங்கே வந்த உடனே எல்லாத்தையும் வந்து ஒப்பிச்சிட்டாரு எங்கள் அக்கா கிட்ட. சொல்லுங்கள் முத்துவேலு தான் காரணமா? இப்போ நான் என்ன சொல்கிறது, இதுதான் காரணம். ஆனால் இப்போ சந்திராவை நம்ம சமாளிச்சே ஆகணும். சந்திரா அதுக்கப்புறம் எந்த உதவியும் பண்ண மாட்டா. அவங்க அம்மாவுக்கு இது மாதிரிலாம் காரணமே அவங்க தான் சொல்லி தான் நம்ம கல்யாணம் பண்ணி கடைசியில் அந்த சாமுண்டேஸ்வரி குடும்பத்தை பழிவாங்களான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். கடைசி நேரத்தில் இது மாதிரிலாம் ஆயிடுச்சா, இப்போ என்ன பண்ணுறது? இல்லை சந்திரா, எனக்கு தெரிஞ்சு பாட்டி அந்த வீட்டுக்கு வரணும்னா என்ன காரணமாக இருக்குது தடையா? எனக்கு ஒன்றும் புரியல. உங்கள் அம்மாவோட விஷயம் தானே இருக்குது. ஆமாம், அது எல்லாம் இன்னொருத்தர் மேலே, அதாவது எங்கள் சித்தப்பா மேலே பழி தூக்கி போட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் நீயே யோசிச்சு பாரு பார்ப்போம். உங்கள் ரெண்டு குடும்பமும் ஒத்துமையாயிடும். இப்படி தான் ராஜா வந்து யோசிச்சிருப்பான். அவனோட திட்டமா இது? இல்லாட்டி இதுக்கு பின்னாடி பரமேஸ்வரி தான் இருக்காளான்னு என்னால் சரியாக வந்து சொல்ல முடியாது அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே, ஆமாங்க கண்டிப்பாக இருக்கும், இது எவ்வளோ பெரிய சின்ன கணக்கு, ஆனால் நீங்கள் சட்டுன்னு வந்து சொல்லிட்டீங்க, எனக்கு எதுவுமே புரியாமல் போயிடுச்சு. என்ன சந்திரா, எப்போதும் நீ தான் புத்திசாலித்தனமாக வந்து யோசிப்ப, எங்களுக்கு ஐடியா கொடுக்குறதே நீ தான், நீ போய் அவங்களெல்லாம் நம்பலாமா அப்படின்னு சொல்லி நம்ப வச்ச உடனே, அப்பாடா இவன் நம்பிட்டா, அது வரைக்கும் சந்தோஷம். சரிங்க, நான் கொஞ்சம் நேரம் வந்து சந்தேகப்பட்டேன், மாமா மேலே வந்து கோவம் வந்துருச்சு, சரி என்ன ஏதுன்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் உண்மை சொல்லுவீங்க தான் நான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. முதல்ல உங்கள் அக்காவை வந்து சமாளி, இந்த விஷயம்லாம் உங்கள் அக்கா உண்மைன்னு சொல்லி நம்பிட்டானா அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. சரிங்க, நீங்கள் சொன்னதை நான் என்னோடய மாடுலேஷனில் சேர்த்து சொல்லிடுறேங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. டேய் முத்துவேலு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல முத்துவேலு வந்து பேச வராங்க சிவனாண்டிக்கிட்ட. சித்தப்பா அவசரப்படாதீங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு எல்லாமே தெரியும். இப்போ தான் சந்திரா ஃபோன் அடித்தா, டேய் மருமக நம்பிட்டாளா, அதுக்கப்புறம் நமக்கு அவள் வெள்ளி ஆகிடுவாளேடா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை சித்தப்பா, நான் வந்து சமாளிச்சிட்டேன், இது எல்லாம் பாட்டியோட திட்டம் தான் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுட்டேன். எப்படியோடா இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம், ஆனால் இந்த விஷயம் ரொம்ப நாளைக்கு வந்து நீடிக்காது. என்னதான் நடந்துச்சு மண்டபத்தில், கடைசியில் அவன் என்ன ஆனா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது, மாயா வந்து இந்த மாதிரி வந்து ரேவதியை பார்த்துக்கிட்டு இருந்தாடா, நான் கரெக்டாக வந்து மாயாவை தட்டி விட்டேன்னா நமக்கு தேவையில்லாதவன் அப்படியே வந்து தூங்கிட்டான்டா, அந்த உண்மையை சொல்லலான்னு வந்தவன், சரி எப்படியோ இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம், அவன் மட்டும் எழுந்திரிச்சிட்டானா எல்லா உண்மையை வந்து சொல்லிடுவானே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க. சிவனாண்டியும் முத்துவேலும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. சரி நம்ம வேக வேகமாக வந்து கார்த்தி வந்து கூட்டிகிட்டு அவரை ஒரு இடத்துல நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துட்டு பார்த்துக்கிறதுக்காக மயில் வாகனம்லேருந்து எல்லோரும் வந்து போயிட்டுருக்காங்க. சாமுண்டேஸ்வரி வந்து ரொம்ப பாட்டமாகிட்டாங்க. என்னது என்னென்னமோ வந்து யார் மூலியமாவது சொல்ல வைக்கிறா, இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் உண்மையான காரணம் தானா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, இருப்பினும் வந்து பாட்டி சொல்கிறப்பெல்லாம் கேட்டால் கண்டிப்பாக அதில் துளி கூட பொய் இருக்கிற மாதிரி தெரில. உண்மை சொல்கிறப்ப தான் இவ்வளோ தைரியம் வந்து வரும், அது எல்லாம் உண்மை போல தான் தெரியுதுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாமுண்டேஸ்வரி, என்னது அக்கா வந்து ரொம்ப வந்து சிந்தனையில் இருக்கா, இப்படியெல்லாம் இருந்தால் நிச்சயம் வந்து அது அந்த குடும்பத்துக்கு நல்லதாயிடுமே, ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பேசுகிறதுக்காக வராங்க. நம்ம சந்திரகலா பேசும்போது வந்து கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அக்கா என்னக்கா பலமான யோசனையில் இருக்க போல இருக்கு. ஆமாண்டி, என்னென்னமோ வந்து சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புறதா வேணாமான்னு தெரியல, ஆனால் என் அத்தை சொல்கிறதெல்லாம் பார்த்தா நிச்சயம் பொய் மாதிரி தெரில. என்னது முதல்ல வந்து அத்தைன்னு வேற கூப்பிட்றாலே இத்தனை வருஷம் கழிச்சு, அதுக்கப்புறம் நம்மளால் என்ன பண்ண முடியும், சமாளிக்க சுத்தமாக வந்து முடியாதுங்கிற மாதிரி
யோசிச்சுட்டு இருக்காங்க சந்திரகலா. சிவனாண்டி சொன்னதெல்லாம் கரெக்டு தான். அவங்க மேலே அன்பு பாசம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது. 2 குடும்பம் ஒத்துமை ஆயிடுச்சுன்னா கார்த்தி அதுக்கப்புறமேட்டுக்கு அவளோட மாப்பிள்ளைங்கிற விஷயம்லாம் வந்து தெரிஞ்சிருமே. அது தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு கூட 10 பைசா கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, கரெக்டா அக்கா இது எல்லாம் பொய்க்கா. எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டி இருக்கால்ல, அவள் தான் ஏதாவது ஒன்று கேம் விளாண்டுருக்கணும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியல. எப்படி இருந்தாலும் ராஜா மாப்பிள்ளை இதுக்கு பின்னாடி இருக்காங்கன்னு சொன்னால் நம்ப மாட்டா. பாட்டியை மட்டும் சொன்னால் நிச்சயம் எங்கள் அக்கா வந்து நம்பிடுவா. இதை வச்சே பொழப்பை வந்து ஓட்டிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உள்ள சண்டை என்ன, நம்ம அம்மா வச்சு தான். இதுக்கு காரணம் தூக்கி முத்துவேல் மேலே வந்து போட்டுட்டா நீ நம்பிடுவ. நீ நம்பிட்டேன்னு வச்சுக்கியேன், அதுக்கப்புறம் என்ன ஆகும்? 2 குடும்பமும் ராசியாயிடும். ஒத்துமையாக இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அபிராமி குடும்பம் மற்ற எல்லா குடும்பத்தையும் வந்து ஒன்று சேர்க்கலான்னு கூட யோசிக்கலாம். சந்திரா இதுக்கு பின்னாடி எவ்வளவோ இருக்குது பாரு. எனக்கு கூட தெரியல, உனக்கு கூட தெரிஞ்சிருக்கு. ஆனால் இருப்பினும் எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக இருக்குது. ஏன்னா அவன் கரெக்டாக எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறது யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பிரச்சனையாக இருக்கிறதுனால தானே அவன் இப்போ நல்லா தூங்கிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அக்கா அதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம எதுக்குக்கா யோசிச்சுக்கிட்டு. ஆனால் இதுக்கு பின்னாடி பாட்டி தான் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. யாரு கண்டா இது எல்லாம் பாட்டி பேரில் கூட நடக்கிற திட்டமாக கூட இருக்கலாம்ல. ஏய் அந்த அளவுக்குலாம் வந்து ஒர்த்தெல்லாம் இல்லடி. நீ வேற சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காத. எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாட்டி பாட்டினா என்ன, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப, என்னது அக்கா நம்மளே வந்து பாட்டிக்காக நம்மள்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காளே, இப்படியெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சதெல்லாம் நடக்குதே. சரி நம்ம கல்யாண வேலையை ஆக வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இருக்காங்களே அவங்க வந்து யோசிக்கிறாங்க, ஏங்க என்னென்னமோ நடக்குதுங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம் எனக்கு இந்த கல்யாணத்தில் இருக்கிறத நினச்சாலே பட்டமாக இருக்குன்னு கரெக்டாக வராங்க. அந்த இடத்துல சாமுண்டேஸ்வரி, என்னங்க நீங்கள் எப்படியெல்லாம் பேசுகிறீங்க? எங்களுக்கே கொஞ்சம் இது கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு இப்படியெல்லாம் நடந்தது நினச்சி. அதுக்குன்னு நீங்கள் இது மாதிரிலாம் விடலாமா? அதெல்லாம் கடந்து போயிட்டு நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கை என்ன ஏதுன்னு பார்க்கணுங்க. நம்ம பசங்க தானே நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சாமுண்டேஸ்வரி. நம்ம வீட்டு பசங்களோட வாழ்க்கையை நம்ம தானே பார்த்துக்கணும். நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், இருந்தாலும் எங்களை இது மாதிரிலாம் வந்து பார்த்து பழக்கம் இல்லையா, அதனால தான் என்ன செய்யறது ஏது செய்யணும்னு தெரியாமல் இருந்துட்டோங்கிற மாதிரி சூப்பராக வந்து பேசி சமாளிச்சிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம கிடைக்கிறதெல்லாம் கிடைக்கணுங்கிற மாதிரி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.